பாண்டியனுக்கு இங்க கதிர் ரொம்ப பதட்டமா கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம, "அப்பா இங்க போலீஸ் வந்திருக்காங்கப்பா. அது மட்டும் இல்லாம, இங்க வந்துட்டு லஞ்ச ஒழிப்பு துறையிலேருந்து வேற வந்திருக்காங்க. நம்ம வீட்ட சோதனை போட்டுட்டு இருக்காங்கப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, பேசிட்டு இருக்கப்பயே வந்துட்டு அங்கேயும் வந்துர்றாங்க போலீஸ். வந்தோனே, "இங்க பாண்டியன் யாரு? இங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ். பாண்டியன் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சார் நான் தாங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு போறாங்க. "ஏங்க இப்படி வந்துட்டு பையன வந்து லஞ்சம் வாங்க வச்சு, அந்த பணத்த வாங்கிட்டு வந்து இப்படி கடன் நடத்திட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க பார்த்து பேசுங்க. இது யாருடைய உழைப்பும் இல்ல. இது நான் சொந்த காசுல நான் சொந்தமா உழைச்சு உருவாக்குன கடை. தேவையில்லாம இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? வீட்டுக்கு இப்ப தான் ஆள் போனீங்கன்னு சொல்லிட்டு இப்ப தான் கால் பண்ணி சொன்னாங்க. இங்கே வந்திருக்கீங்க. என்ன வியாபாரம் நடக்கிற இடத்துல எதுக்கு இப்படி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? யார் லஞ்சம் வாங்குனாங்களோ அவங்கள போய் கேளுங்க. அத விட்டுட்டு வந்துட்டு இங்க வந்து நின்னுட்டுருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "யார் லஞ்சம் வாங்குனா? உங்க பையன் தானே செந்தில் தானே?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா. அவர் தான் லஞ்சம் வாங்கியிருக்கான். அந்த பணத்த உங்ககிட்ட தானே குடுத்து வச்சிருக்காரு. ரூ. 10,00,000 பணம் இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஒண்ணும் தெரியாத மாரி நடிக்காதீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பிளான் பண்ணி குடும்பமா சேர்ந்து லஞ்சம் வாங்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாரி நடிக்கிறீங்களா? ஜீப்ல ஏத்துங்க இவர" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துருக்க சரவணன், "சார் எங்க அப்பாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லங்க சார். அவர வந்து விட்டுருங்க." "அப்போ உங்க அப்பாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னா உனக்கு சம்மந்தம் இருக்கா?" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் சரவணா நீ கொஞ்சம் அமைதியா இரு. கடைய பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இல்லப்பா அது வந்து அப்படின்னு சொல்றப்ப வந்துட்டு இங்க பாண்டியன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு இங்க பழனியும் பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ! என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒ ஒ க கடை கடையிலேருந்து வீட்டுக்கும் போறாரு. அங்க போனோனே வந்துட்டு அங்கேயும் சோதனை போட்டு அங்க இருந்த பணத்த 10,00,000 எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. "என்னக்கா நடக்குது?" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துருக்க கோமதி அழ அழுன்னு அழுறாங்க. "என்ன நடக்கும் ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனா பதறி அடிச்சு போய் வராங்க. "அ ம அத்த அத்த அவர போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் எல்லாம் தெரியும்டி. இப்பதான் போலீஸ் இங்க வந்து எல்லாத்தையும் வந்துட்டு பணத்தையும் எடுத்துட்டு போறாங்க பீரோலருந்து. காலைல கொண்டு வந்து பணம் குடுத்தீங்களா டேய்? அது எந்த பணம்? யார் குடுத்தா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லங்க, இல்லம்மா இல்ல அத்த நீங்க குடுத்தீங்களா? அப்பா மாமா குடுத்தாருல்ல ரூ. 10,00,000 அதுல கொஞ்சம் செலவு போக மீதி பணத்த வச்சிருந்தாரு. அது இல்லாம ஏதோ ஆர்டி போட்டிருந்தேன். அத கேன்சல் பண்ணியிருந்தேன். பணம் எடுத்தேன்னு சொன்னாரு. அதெல்லாம் சேர்த்து ஒரு ரூ. 10,00,000 இருக்குது கொண்டு வந்து குடுக்குற பணம்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால தான் சரி அவர் கையில இருந்தா செலவாயிரும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து குடுக்க வந்துச்சேன். "என்னாச்சு?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் அது அத்தனையும் பொய்யுடி. அவன் சொல்றதெல்லாம் பொய்யி. அதுல பாதி பணம் மாட்றக்குது ஏதோ. எனக்கு எதுவுமே ஒண்ணுமே புரியல. அவிங்க பேசிக்கிட்டத வச்சு தான் நான் சொல்றேன். ரூ. 10,00,000 பணத்துல கொஞ்சம் பணம் வந்துட்டு அவன் லஞ்சம் வாங்கியிருக்கான் போல இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க அத்த சொல்றீங்க? அவர்லாம் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "நீ ஒருத்தி கூறுகட்டத்தனமா பேசிட்டு இருக்காத. லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லிட்டு இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனால தான் நம்ம வீட்ட வந்து சோதனை போட்டுருக்காங்க. அவங்க லஞ்சமா வாங்குன பணத்துல இந்த பணத்த தான் கொண்டு வந்து இங்க குடுத்துருக்கான். அதனால தான் இவரு மாட்டிக்கிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சரவணனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு கதிர்கிட்ட, "டேய் அப்பாவா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கடா. ஸ்டேஷனுக்கு வாடா" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொல்றேன்னா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. ஃபோன வச்சுட்டு பதட்டமா கிளம்புறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற கோமதியும், "என்னடா ஆச்சு? ஏன் இவ்வளோ பதட்டமா போய் கிளம்புற? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அப்பாவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களாமா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் பழனியும் வந்துடுறாரு. பழனி வந்துட்டு, "ஆமாக்கா, அதான் கதிர் சொல்றது உண்மதான். இப்பதான் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. என் கண்ணால நானும் தான் பார்த்துட்டு தான் வந்தேன். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இப்படி செந்தில் இப்படிலாம் பண்ணா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏப்பா மீனா நீ கூட தானே இருக்க. பார்த்துக்க மாட்டியா நீ?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லங்க நான் வந்து கேட்டேன். கேட்டப்போ வந்து அவரு சொன்னாரு, ஆர்டி போட்டிருந்தேன். அந்த பணத்த தான் கேன்சல் பண்ணேன். மாமாக்கு குடுக்க வேண்டிய 10,00,000 பணத்துக்கு கொஞ்சம் பத்தாம இருந்தது. அதனால தான் ஆர்டி கேன்சல் பண்ணி எடுத்துட்டேன்" அப்படின்னு தான் சொன்னாரு. "எனக்கு வந்துட்டு அவர் இப்படி லஞ்சம் வாங்குன விஷயமெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்னடி பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கதிர் இருந்துட்டு, "அம்மா பயப்படாம இரும்மா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி இது பெரிய பிரச்சனையா போயிருச்சு" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அங்க போனா அங்க வந்து செந்தில ஒரு பக்கமும், அதேபோல அங்க பாண்டியனையும் ஒரு பக்கம் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள லாக்கப்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கதிரும் சரி, சரவணனும் சரி, "எதுக்கு எங்க அப்பாவ இப்படி புடிச்சிட்டு வந்திருக்கீங்க? செந்தில் பண்ண தப்புனா எங்க அண்ணன் பண்ணானா, அத பாருங்க. அத விட்டுட்டு எதுக்கு எங்க அப்பாவ புடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு" சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. சரவணன் வந்துட்டு, "இங்க பாருங்க தேவையில்லாம வந்துட்டு எங்க அப்பாவ உள்ளலாம் வைக்காதீங்க. அவர ரிலீஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! நீங்கலாம் எங்க வந்து லஞ்சம் வாங்கிட்டு இருக்கீங்க? எப்ப நீ ஏதாவது கவர்மெண்ட் வேலையில இருக்கியா? நீ ஏதாவது இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணனையும் வந்து கதிரையும் கேட்குறாங்க. "இங்க பாருங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. எங்க அண்ணா ஏதாவது தப்பு பண்ணானா அவர கேளுங்க. அத விட்டு எங்க அப்பா வந்து இப்படி பண்ணாதீங்க. எங்க அப்பாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "சும்மா நானும் பார்த்துட்டே இருக்கேன். சம்மந்தம் இல்லைங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு லஞ்சம் வாங்குன பணம் எப்படி கால் முளைச்சு போயிருச்சா உங்க வீட்டுக்கு? உங்க வீட்டு பீரோல இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு இருக்கிறேன் இங்க செந்தில், "இங்க பாருங்க எங்க அப்பாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. தயவுசெய்து விட்டுருங்க. அப்ப நீ வந்து லஞ்சம் வாங்குனத ஒத்துக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாருங்க நான் லஞ்சமெல்லாம் எதுவும் வாங்கல. யார்ட்டயும் நான் பணமெல்லாம் கேட்டு வாங்கல. அவிங்க குடுத்தாங்க நான் வாங்கிக்கிட்டேன் அவ்வளோதான்" அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்கு பேரு தான்ப்பா லஞ்சம். கவர்மெண்ட் நீ வேலை செய்றதுக்கு பணம் குடுக்குறாங்கல்ல. அத விட்டுட்டு இப்ப எதுக்கு நீ வந்துட்டு இந்த பணத்தெல்லாம் வாங்குன?" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. கையும் களவுமா பிடிபட்டதுக்கப்புறம், "ஒண்ணும் தெரியாத மாரி பண்ணிட்டு இருக்கிறியா நீ?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு இங்க மீனாவுக்கு அவிங்க அப்பா கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "என்ன மீனா மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதான்ப்பா எனக்கு ஒண்ணும் புரியல. எதுக்கு இப்படி பண்ணாருன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. அவர் லஞ்சம் வாங்குன விஷயம் கூட எனக்கு தெரியாது. ஆனா அது தெரியாம அந்த பணம் வந்துட்டு அவர் ஆர்டி போட்டிருந்து வச்சிருந்த பணம்னு சொல்லி நெனச்சு அவர் சொன்னாருங்கிறதுக்காக கொண்டு வந்து எங்க மாமாட்ட குடுத்துட்டேன். குடுத்ததுக்கப்புறம் பார்த்தா இப்ப மாமாவும் சேர்த்து மாட்டிக்கிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "தேவையில்லாம நான் தான் பிரச்சனை பண்ணி விட்டேனோ பெருசா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லயே அழுறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாம இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. அடுத்து ஸ்டேஷனுக்கு போறாங்க.
ஸ்டேஷனுக்கு வந்துட்டு மீனாவுடைய அப்பா போகிறத பார்த்தோன்னே செந்தில் வந்துட்டு, "மாமா இங்கே வாங்க மாமா" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசுகிறாங்க. "என்ன இது வீடுன்னு நினச்சிக்கிட்டீங்களா? மாமா வா மச்சான் வான்னு சொல்லிட்டு, என்னங்க யாருங்க உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் மாப்பிள்ளை தான் இது இது என் சம்மந்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ குடும்பமாக சேர்ந்து தான் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க யார் என்னன்னு தெரியாமல் நீங்கள் வாட்டுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. இது சம்மந்திக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் மாப்பிள்ளைக்கு சம்மந்தம் இருக்குங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு, இங்கே பாருங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க. அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு. அவர் வந்துட்டு கேட்டெல்லாம் வாங்கல. ஏதோ குடுத்துருக்காங்க. விருப்பப்பட்டு வாங்கியிருக்காரு. விருப்பப்பட்டு குடுக்குறாங்கன்னு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க மாட்டுனவங்கலாம் வந்துட்டு இப்படி தான் சொல்றீங்க. அதெல்லாம் எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கேஸ் ஸ்ட்ராங்கா ஃபைல் பண்ணிட்டாங்க. நீ கோர்ட்டுக்கு போயிரும். அங்க போய் பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு வேலை இருக்குமா போகுமான்னு கூட தெரியல. வேலை வாங்குனது கூட லஞ்சம் குடுத்து தான் வாங்கியிருப்பார் போல இருக்கு. இப்ப தானே விசாரணைல எல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லங்க அது வந்து மாப்பிள்ளைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு. அப்போ உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? உங்கள தூக்கி உள்ள உட்கார வைக்கலாமா? அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு மீனாவுடைய அப்பாவுடைய வக்கீல் வந்து வந்துடுறாங்க. இங்க பாருங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அவர ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அவர் கையும் களவுமா மாட்டியிருக்கிறாரு. அவரே ஒத்துக்கவும் செய்றாரு. கே கே கேஸ் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம வந்து கோர்ட்ல போய் ப்ரொடியூஸ் பண்ணிருவோம். அங்க போய் எதா இருந்தாலும் பார்த்துக்கங்க. தேவையில்லாம இங்க வந்து கூச்சல் போட்டுக்கிட்டு கூட்டம் போட்டுட்டு இருக்காதீங்க. அதாவது கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்றாங்க. எங்க சம்மந்திய மட்டுமாவது அனுப்புங்க. அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க யாரையும் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்றப்போ உடனே வக்கீல் வந்துட்டு, இங்க பாருங்க சந்தேகத்தில தானே அவர புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அவர வெளிய ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத கேட்டவர் வழி இல்லாம பாண்டியன ரிலீஸ் பண்ணிடுறாங்க. வெளில வந்தோனே, "என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னடா வேல பண்ணி வச்சிருக்க? எதுக்குடா இப்படி பணத்த அவசர அவசரமா கொண்டு வந்து குடுன்னு நான் உன்கிட்ட கேட்டேனா? 2 மாசம் டைம் குடுத்துருந்தேன்லடா" அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க தேவையில்லாம நீங்க பேசாதீங்க. நீங்க பணம் கேட்கங்காட்டி தான் அந்த பணத்த கொண்டு வந்து குடுக்க வேண்டியதா போச்சு. இல்லைன்னா அந்த பணத்த நான் குடுத்துருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த பணத்த திரும்ப குடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்ல. இந்த மீனா தான் வந்துட்டு பணத்த கொண்டு போய் குடுத்துரலாம்னு சொல்லி சொன்னா. அதனால தான் கொண்டு வந்து குடுத்தேன். உங்கள நான் மாட்டி வைக்கணும்னு நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னா நீ வந்துட்டு லஞ்சம் வாங்குனத ஒத்துக்கிற அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லப்பா அது வந்து அப்படின்னு சொல்லி பேசுறப்போ, சம்மந்தி நீங்க மாப்பிள்ளைகிட்ட எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. அவரே ஏற்கனவே டென்ஷன்ல இருப்பாரு. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட அவர அனுப்பிச்சு விட்டுறாங்க. போனதுக்கப்புறம் வந்துட்டு இங்க கேட்குறாங்க செந்தில்கிட்ட, ஏங்க நான் இப்படிதான் பப்ளிக்கா எல்லாரும் பரியிற மாரி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல மாமா அது வந்து நீங்க சொன்னீங்க தான் நான் பண்ணேன். நான் பாட்டுக்கு சிவனேன்னு என் வேலைய உண்டு வெட்டி உண்டுன்னு இருந்தேன். நீங்க பாட்டுக்கு அத பண்ணு, இத பண்ணுன்னீங்க. இப்ப தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள நீங்க இப்படியுமா பண்ணி வைப்பீங்க நீங்க? எல்லாரும் பார்க்குற மாரியா பண்ணுவீங்க நீங்க? இல்ல மாமா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதெல்லாம் இருக்கட்டும். இத பத்தி நீங்க வந்து தேவையில்லாம வந்து எப்படி என்ன பண்ணணும்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு சூதுவாதே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க மாமா உங்கள கேட்டு தான் இப்ப இந்த பிரச்சனையில வந்து மாட்டியிருக்கேன். இப்ப நான் அடுத்தது என்ன பண்ணணும் சொல்லுங்க? அதுவும் நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லி தானே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப இதுவே இங்க வச்சு பேசிட்டு இருக்காதீங்க. கடைசியில உங்கள வெளில எடுக்கிறது கூட நான் இல்லாம போயிருவேன். என்னையும் தூக்கி உள்ள வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்றாங்க, "இல்ல, இல்ல நான் என்ன பண்றேன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "கவலைப்படாம இருங்க. வக்கீல வச்சு எப்படியோ வெளில எடுத்துர்றேன். கவலைப்படாதீங்க. நீங்க கோர்ட் வரைக்கும்லாம் போமாட்டீங்க" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து எங்க பாண்டியன் வீட்டுக்கு போறாரு. அங்க போன வந்துட்டு, "என்னப்பா மீனா நடக்குது இங்க? 2 பேரும் சேர்ந்து தானே கொண்டு வந்து பணத்த குடுத்தீங்க. அவ்வளோ அவசரமா கொண்டு வந்து குடுங்கன்னு நான் கேட்கவே இல்லையே. கொண்டு வந்து குடுத்தது மட்டும் இல்லாம, அது நியாயமா சம்பாரிச்சிருந்த பணமா பரவால்ல. ஆனா வந்துட்டு இப்படி அநியாயமா வந்துட்டு லஞ்சம் வாங்குன பணத்த கொண்டு வந்து என்கிட்ட குடுத்துருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "மாமா எனக்கு எந்த விஷயம் தெரியாது. அவ இப்படி மாட்டுனதுக்கு அப்புறம் தான் எனக்குமே தெரியும். ஆர்டில பணம் போட்டு வச்சிருந்தது கேன்சல் பண்ணி அப்பா கேட்டாருன்னு குடுக்குறதுக்கு தான் எடுத்தேன் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு மட்டும் எப்படிங்க மாமா தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு இருக்க கோமதி, "இங்க பாருங்க இவள போட்டு திட்டாதீங்க. எல்லாம் அவன் பண்ண வேல. இவளுக்கு எதுவும் தெரியாது. பணம் மாமாக்கு குடுக்க வேண்டிய பணம் தானே. கையில வச்சிருந்த செலவுன்னு சொல்லிட்டு தான் அவசர அவசரமா கூட்டு வந்து குடுக்க வச்சிருக்கா. மத்தபடி இவளுக்கு எதுவும் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஆளாளுக்கு தலைய மாத்தி மாத்தி சொல்லுங்க.